திருவண்ணாமலையில் அக்னி கலசம் நிறுவியதால் கைது செய்யப்பட்டவர்களை பாமகவினரின் எதிர்ப்புக்கு பணிந்து காவல்துறையினர் விடுதலை செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் சாலை விரிவாக்கத்திற்காக அகற்றப்பட்ட அக்னி கலசம் சின்னத்தை பணிகள் முடிந்தும் அதிகாரிகள் நிறுவாததால் மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் பாமகவினரே அக்னி கலசத்தை நிறுவினர். இதனால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்த நிலையில் மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் தலைமையில் கணேஷ்குமார், வேலாயுதம், பாண்டியன் உள்ளிட்ட பாமக மாவட்ட செயலாளர்களும் வன்னியர் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்க நிழற்குடை கட்டுறன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை ஓரமா எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வச்சிடறேன்னு சொன்னாங்க. 2 வருஷம் கழிச்சு வைக்காதனால மறுபடியும் வன்னியர் சங்கத்துக்காரங்க நேற்று இரவு வச்சாங்க. அதை உடனடியா வருவாய்த்துறையும் காவல்துறையும் சேர்ந்து அந்த அக்னி கலசத்தை சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. இதை வன்மையாக வன்னியர் சங்கத்தின் சார்பாக நாங்க கண்டிக்கிறோம். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து அக்னி கலசத்தை நிறுவியதாக கைது செய்யப்பட்ட பாமகவினர் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டனர். இதனிடையே சேலம் மாவட்டம் ஓமலூரில் பேருந்து நிழற்கூடத்தை சேதப்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று காவல் நிலையம் முன்பு அமர்ந்து பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் போராட்டம் கைவிடப்பட்டது. 1 வாரத்திற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என அருள் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊராட்சி மன்ற பொது நிதியிலிருந்து கட்டப்பட்டது ஒரு நிலவுக்கூடம். அன்னைக்கு 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சொல்லப்பட்ட அந்த நிலவுக்கூடத்தை கட்டியிருக்காங்க. இதை என்ன வச்சுட்டாங்க, காலப்போக்கில் ஒருத்தர் வாங்குறாங்க, இது பட்டாரில் சொல்றாங்க சொல்லி இப்போ ஒரு இரவோடு இரவாக இடிச்சுட்டாங்க. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. அந்த ஆய்வாளர் என்ன சொல்றாரு, இல்லை சார் நாங்கள் இந்த மாதிரி நான் நேரில் போய் விசாரித்தேன், 200 மக்களுக்கு மேலே வந்தாங்க, நாங்கள் வழக்கு போட்டு கைது செய்யறோம்னு சொன்னாங்க. சொல்லிட்டு இதை போட்டுருவாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு நேரடியாக விசாரணை கூட செய்யல. இந்நிகழ்வில் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜசேகரன், மாவட்ட தலைவர்கள் கதிர் ராசரத்தினம், மாணிக்கம், பசுமை தாயகம் மாநில இணை செயலாளர் சத்திரியசேகர், நிர்வாகிகள் ஆறுமுகம், அண்ணாமலை, பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.